அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையிலும், உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த வாரத்தில் எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக ராசியின் அதிபதியான புதனின் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குவதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது, நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் விளக்குவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்களில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயம் நிறைவாக உண்டு. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானம் ஆகிய 2 சுபத்துவ பாதையில் சூரியனுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. சூரியனுடன் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இணையக்கூடிய இந்த வேளையில் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதியும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியனும் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்குவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உஷ்ணகிரகமான சூரியனும் குடும்பஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் சற்று நிதானத்துடன் பொறுமையுடனும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான பணிகளையும் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயம் சாதகமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் குரு பகவான் ஜென்மத்தில் வீற்றிருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 5, 7, 9 ஆகிய இடங்கள்ல குரு பகவானின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிக்கல், சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவான் மிகவும் வலுவாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை இந்த தருணத்தில் விலகும். கடந்த சில மாதங்களாக ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுகிறாருங்க. சனி 9இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது ராகுவுடனும் இணைந்து வக்ரகதியில் வலம் வருகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை உறுதியாகவே விளக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில், அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் கேதுவும் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ராகுவும் பலம் பெறுவதால் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் மறைவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது.
நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை சனி மற்றும் ராகுவின் இணைவு உறுதியாகவே வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக செவ்வாய் சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைகிறாருங்க. மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைவது உறுதியாகவே சற்று நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் மற்றொரு ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே அங்கு அவர் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடும். எனவே மங்களகாரகனின் அமைப்பால் பல பணிகளை இந்த தருணத்தில் உற்சாகம் குறையாத வகையில் செய்து முடிக்க முடியும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு அடிப்படையாக தேவையான வசதிகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல சிக்கல் நிறைந்த பணிகளை இந்த தருணத்தில் சிக்கல் இல்லாமல் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வேலை அமைகிறது. உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, புதிய சொத்துக்கள் வாங்கியதில் ஏற்பட்ட சிரமம் போன்ற அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்பு இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12 ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்திற்குள் வந்திருக்கிறார். ஜென்மராசிக்குள் சுக்கிரன் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். ஏனென்றால் நவகிரகங்களிலே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஜென்மராசிக்குள் வரும்போது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் இந்த வேளையில் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்களை தவிர்ப்பதோடு நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக 3, 4, 5 என பல இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்த போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்திரனின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கைகூடும்.